ஓம் சத்குருவே சரணம். கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் பிள்ளையே, உன் மனதில் குமரிக்கொண்டு இருக்கின்ற விஷயத்தில் நல்லதொரு செய்தியை தருவதற்கு வந்திருக்கின்றேன். இந்த மகேசனின் தீர்ப்பைத்தானே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாய். நீண்ட காலமாக தவித்தே கொண்டு இருந்தாய். எப்பொழுது எனக்கான தீர்வு நல்லதாக வரும், நற்செய்தி எப்பொழுது என் காதுகளில் வந்து சேரும் என்று இரவில் படுக்கும் போதெல்லாம் என்னை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் எப்பொழுதுமே வடித்துவிட்டுத்தான் நீ படிக்கின்றாய். ஆனால் யாருக்கும் தெரியாமல் நீ அதை செய்து கொண்டு இருக்கின்றாய். இதை இந்த அப்பன் அறியாமல் இருப்பேனா? உன் அப்பனாக நான் இருக்கும்போது அதற்கு நான் அனுமதி கொடுத்து விடுவேனா என? என் பிள்ளையே, உன் கண்ணீரை எல்லாம் துடைத்தெறிந்து விட்டு அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கு உன் பொறுமை காணும் காலம் முடிந்தே விட்டது என்று சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நற்செய்தியோடு, மகிழ்வான செய்தியோடு என் பிள்ளைகள் மனம் நிரம்ப, என் பிள்ளைகளின் இல்லம் நிரம்பி வழிவதற்கு நான் வழிவகை செய்யத்தான் போகிறேன். இனியதொரு காலத்தில் நீ அடியெடுத்து வைத்திருக்கும் போது மற்றவர்கள் உன்னை என்ன சொன்னாலும் இனி காதில் வாங்கிக் கொள்ளாதே. இங்கு குறை கூறுபவர்கள் குறை மட்டும்தான் கூறிக்கொண்டு இருப்பார்கள். உன் முன்னேற்றத்தை கண்டு அங்கு பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நம் கூடவே இருந்து நம் செய்கின்றதை போலே சில சமயத்தில் செய்கின்றார்கள். ஆனால் நம்மை விட அவர்கள் மட்டும் எப்படி உயர்வாக இருக்கிறார்கள், நாமும் அவர்களைப் போலத்தானே செய்கிறோம் என்று யோசித்து அங்கு சிறுமிப்பட்டு கொள்கிறார்கள். என் பிள்ளையே, நான் ஒன்றுதான் சொல்கிறேன். யார் யாரை பார்த்து செய்தாலும் வெற்றி எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த வெற்றி என் பிள்ளை அடைகிறது என்றால் நீ எண்ணத்தில் அங்கு உயர்வாக இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். உன் எண்ணம் உயர்வாக இருக்கிறது என்றுதானே அர்த்தம். நீ மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் உன்னுடைய பாதையில் நேர்மையும் நீதியும் கடைபிடிக்கும் போது நான் உன்னை உயர்த்தி காட்ட மாட்டேனா? யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்த்துவதற்கு உனக்கு சூழ்நிலை பொருந்திவிட்டது. அந்த சூழ்நிலையில் இருந்தும் நீ தப்பித்து வந்து விட்டாய். அந்த சோதனை காலத்தை நீ உடைத்தெறிந்து விட்டாய். அந்த சோதனை காலத்தை எவ்வளவு தைரியமாக கையாண்டாய் என்பதில் நானே உன்னை பார்த்து பிரமித்த காலமும் உண்டு. அதனால் அத்தான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே, யார் என்ன சொன்னாலும் கலங்காதே, தயக்கப்படாதே. யாருக்கும் எப்படியும் காலம் மாறத்தான் போகிறது. அவரவர்களின் சூழ்நிலைகளை பொறுத்து மற்றவர்களுக்கு அவர்கள் பிரதிபலிக்கும் நேரமும் காலமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதனால் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உன் லட்சிய போக்கில் என்ன தேவையோ, உனக்கான விஷயத்தில் நீ கையில் எடுத்து நீ சென்று கொண்டே இரு. நீ வழிவகை செய்து கொண்டே இரு. வழியை பிறப்பித்து கொண்டே இரு. வழி இல்லையோ என்று ஒதுங்கிக் கொண்டு இருக்காதே. நீ நடந்தால் அதுவே ஒரு வழியாகத்தானே இருக்கும். மறுபடி மற்றவர்களுக்காக நீ எதிர்பார்த்து கொள்ள வேண்டாம். ஓட்ட பந்தயத்தில் எல்லோரும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், நான் எப்படி முந்துவது என்று யோசிக்காதே. யோசிப்பதற்கு உள்ளதாகவே மற்றவர்கள் சதி செய்து சூழ்ச்சி செய்து முந்திக் கொள்வார்கள். என் பிள்ளையே, நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். உன்னுடைய காரியத்தில் நீ நேர்மையாக இருந்தால், நீ நினைக்கின்ற காரியம் உண்மையானதாக இருந்தால், நீ எதை பற்றியும் கவலைப்படவே வேண்டாம். யாரை பற்றியும் நீ கலங்கவும் வேண்டாம். உன்னப்பன் நான் இருக்கும்போது உன் கையை பிடித்து ஓட்ட பந்தயத்தில் நான் அல்லவா ஓடிக்கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது முதல் பரிசை தட்டிச் செல்வது என் பிள்ளையான நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். அதைத்தான் இப்பொழுது செய்ய காத்திருக்கிறேன் என் தங்கமே. யாருக்காகவும் நீ காத்திருக்கின்றாய் என்ற சூழ்நிலை எல்லாம் முடிந்தே விட்டது. இனி உனக்காக மற்றவர்கள் காத்திருக்கும் சூழ்நிலைத்தான் உருவாக்கப் போகிறேன். ஏனென்றால் மற்றவர்களை பார்த்து வியக்கும் வண்ணத்தை உருவாக்கி விட்டேன். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏதேதோ நினைத்து எப்படியோ நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனாலும் சில சமயத்தில் குழப்பங்களும் சந்தேகங்களும் உன்னை ஆட்படுத்தி கொண்டு எந்த திசையில் போவதென்று தெரியாமல் குழப்பமடைகிறாய். அந்த குழப்பம் சில சமயத்தில் தவறாக போய்விடுகிறது. அப்போதும் அப்பனை தவறாக நீ நினைத்து விடுகிறாய்.
தவறாக நினைக்க வேண்டாம் என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் குழப்பமடைவதனால் நீ எவ்வளவு பெரிய மாற்றத்தை அடைகிறாய் என்பதை சொல்லி காண்பிப்பதற்குத்தான் அப்படி நான் அதை செய்ய அனுமதி கொடுத்தேனே தவிர வேறொன்றுமில்லை. நீ தவறான பாதையில் போவதற்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்கப் போவதே இல்லை. கைமீறி செல்ல நான் இங்கு அனுமதிக்கப் போவதே கிடையாது. மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். நீ என் தங்க பிள்ளையாக இருக்கும்போது இழந்து விடுவோமோ என்று யோசிக்காதே. இழந்ததையெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்குத்தானே இந்த அப்பனாகி நான் கணக்கம்பெட்டியான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்ததை விட மிக பெரும் மகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வந்து விட்டது. மனதில் கலக்கமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். நல்லது நடப்பதற்கு நானே அடித்தளமிட்டு விட்டேன். இனி எதற்காக வருத்தப்படுகிறாய்? எல்லாம் இனி உனக்கு நல்லதாக நன்மையானதாகவே நடக்கும். வெற்றி உன் பக்கம்தான். வாழ்க வளமுடன்.